வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 7. இந்த வீடியோ நான் சீக்கிரமா போட வேண்டியது ஒரு சில காரணங்களால போட முடியல. வீடியோல வாய்ஸும் கொஞ்சம் அடி வாங்கும், கொஞ்சம் லைட்டா ஃபீவர் இருக்கு, அதனால அதை கண்டுக்காதீங்க. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. இவர் ரொம்ப சின்ன வயசுலே அவங்க அப்பாவை இழந்தாரு, உயிர் நண்பனை இழந்தாரு, அவரோட சென்சையும் இழந்தாரு. ஆனா அவர் என்னைக்குமே ஈவில் பர்சனா ஆனதே இல்ல. ஆனா ககாஷி இன்னும் கூட நிறைய இழந்திருக்காரு, ஆனா அவர் என்னைக்குமே வில்லன் ஆனதே இல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் நின்னு ஒரு கை பாத்துலான்னு இறங்கி கடைசியில ககாஷி ஒக்காகவே ஆயிட்டாரு பாருங்க, வேற லெவலு. என்னதான் நருட்டோல நிறைய கேரக்டர்ஸ்க்கு பெயின்ஃபுல்லா இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ககாஷி மாதிரி சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே கஷ்டப்படுற மாதிரி அவ்வளோ எவனும் இருந்தது இல்ல. இன்னும் நிறைய பேர் கூட இருக்காங்க, இட்டாச்சி, ஒபிட்டோ, நருட்டோ, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தாலும் ககாஷி மாதிரி சின்ன வயசுல எல்லாத்தையும் இழக்கிறதுலாம் ரொம்ப கொடுமை. அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் எனக்கும் அப்படியே செட் ஆகுது. அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பிடிக்குது. ஆனா ஒபிட்டோவை தவிர, ஏன்னா அவன் லவ் பண்ற பொண்ணு இறந்துட்டான்னு எத்தனை பேரையோ கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வாழ்க்கையவே திருப்பி போட்டு அவங்க வாழ்க்கையே அழிச்சிருப்பான். எனக்கு பர்சனலா ஒபிட்டோவை பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சா கண்டுக்காதீங்க. இவன் யாரா அவன் ஜோக்கர் பாண்டா? டேய் எருமை, இதுல என்னடா உனக்கு பெருமை? க்ளோஸ் அப்ல கொண்டு வராத. என்னது சாஸ்கேவா? கத்தாதடா. என்னது? என்னடா சொன்ன? மறுபடியும் சொல்லு. சிடோரியா? என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. சிடோரிங்கிற காய்ஸ், இவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியவே இல்ல. வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுவா தான் யூஸ் பண்றான், ஆனா சிடோரிங்கிறான். அப்படிதான் என் காதுல கேட்டுச்சு. இதுல முகத்துல மீச வேற. நருட்டோன்னு சொல்லிட்டு ஊர்ல சுத்திட்டு இருக்கான். ஏன்டா ஜோக்கர் பாண்டா, இதெல்லாம் தேவையாடா? இவன் அப்பவே அடிச்சு சாத்திட்டு உட்காரா சொல்லிட்டு இவன் இந்த அளவுக்கு ஆயிருப்பானா? ஒரு செகண்ட்ல கடுப்பேத்திட்டான் ஜோக்கர் பாண்டா. பெயின் வந்து சன்னினை கொண்டிருக்கான், ஜொன்னினை கொண்டிருக்கான், லீடரை கூட கொண்டிருக்கான். ஆனா ஒரு கெனினை தோக்கடிக்க முடியாம தோத்துட்டான். அதுதான் பெயின் செஞ்ச ஒரே தப்பு. பின்ன மோதுறது யாரு கூட? நருட்டோ, உசுமாக்கி, தப்தி பயோ. அந்த பொண்ணுக்கு ஹேர் அழகா இருக்கு, நானும் ஏதாவது பண்ணணும். ஹேர் ஸ்பாலாம் எவ்வளவு ஆகும்னு தெரியலையே. ஆமாங்க, வர வர நானும் சும்மா இருக்க நேரத்துல இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன். வெளியே போனா கூட அப்பப்ப தோணும், ஆனா இப்படி எல்லாம் தோணாது, ரொம்ப ஓவரா. சின்ன பசங்களுக்கு கிரஷ் இருக்கு, பெரிய ஆளுங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு, ஆனா லெஜண்ட்ஸுக்கு வெறும் டிப்ரெஷன் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் 100% உண்மைதான். இதை யாராலையும் மாத்தவே முடியாது. நருட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நருட்டோ கண்டிப்பா ஒரு நாள் ஹொக்காகே ஆவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே, இன்ஸ்டால தான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஹினாட்டா வாய்ஸ் எப்படி பண்ணிருக்க கூடாது ப்ரோ. எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. 106, 100, 115 சுனாடேவோட அதிகமா. அடுத்ததா 99, 101, 102. எனக்கு இவங்கள பிடிச்சது வழக்கம் போல 106 சுனாடே தான். உங்களுக்கு யார பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல சைஸோட நம்பர் போடுங்க பாப்போம். மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. உண்மையான நருட்டோ ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் இப்படி பண்றது யாருன்னு தெரியும். தெரிஞ்சா கமெண்ட்ல தெளிச்சு விடுங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். நான் அழுதேன் ஏன்னா என் சென்சை இறந்துட்டாரு. நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா என் சென்சை உயிரோட இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு இது கூட இல்ல, ஏன்னா என் சென்சை நான் தான் கொன்னேன். சாஸ்கே வேற லெவல் ப்ரோ, உண்மையிலேயே நீ ரொம்ப கெத்து தான். இப்பதான் புரியுது டோட் ஸ்டேஜ் ஆகி ரெனிகனு அதை எல்லாத்தையும் இதை பார்த்து தான் உருவாக்கி இருக்காங்க. உரோச்சிமாரு எப்ப சண்டையில சாக்க போறான்னு தெரியுதோ அப்பயே நம்மால் ஸ்னேக் பாபுவா உருவெடுத்து ஓடிடுவாரு. இதுல யாரு ரொம்ப கெத்தான சூப்பரான சகோதரர்கள்? எனக்கு வந்து இட்டாச்சியும் சாஸ்கேவும் தான். உங்களுக்கு யாரு? அதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. உங்கள் சன் டிவியின் தீபாவளி சிறப்பு திரைப்படங்கள் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்னோட பிளான நான் திரும்ப கொண்டு வருவேன். முக்கியமா ஒருத்தனை அழிப்பேன். பெருசு நீங்களா வந்துட்டோம் பாத்தியா? பிரமாதம், நாம சாதிச்சிட்டோம். ஆமா, எப்படி உனக்கு திடீர்னு இவ்வளவு சக்தி கிடைச்சது? தீபாவளி என்று மாலை 6:30 நருட்டோ புத்தம் புதிய அதிரடி திரைப்படம்
இன்னைக்கு தானே தீபாவளி, அப்ப இன்னைக்கு 6:30 மணிக்கு நருட்டோ போடுறாங்களா? ஆஹா, எங்க வீட்டுல டிவி இல்லையே, பார்க்க முடியாது. போன்ல பார்த்தாலும் நெட்டா உறிஞ்சிரும். அதனால நான் இன்னைக்கு பார்க்கல. நீங்க வேணா சன் டிவில பாருங்கப்பா. பாரா, கக்காஷி தான் 4th கிரேட் நிஞ்சாவோட ஆரம்ப புள்ளியா? ஃபர்ஸ்ட் என்ன கொன்னதால ஒபிட்டோ வில்லனானா, அதுக்கப்புறம் ஒபிட்டோ அகாட்சுகிய ஈவிலா மாத்தினா, அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜ்ல குராமா அட்டாக் பண்ணா, அதுக்கப்புறம் இட்டாச்சியோட சேர்ந்து உச்சியா கிளான்லயே போட்டு தள்ளிட்டான், அதுக்கப்புறம் பெயினை யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜ் தரமட்டமா ஆக்கினா, கடைசியில அப்படி இப்படின்னு பிளான் போட்டு 4th கிரேட் நிஞ்சா வரையே கொண்டு வந்துட்டான். ஏபா, இந்த ரின்ன கொன்னதுல எவ்வளவு பிரச்சனை இல்ல. கக்காஷி தான் ஆரம்ப புள்ளின்னு நினைக்கும் போதாங்க ஒரு மாதிரி இருக்கு. சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற ரூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். நிறுத்துற அவனை எதுக்குறா வரீங்களா? இது என்னடா புதுசா சருட்டோன்னு? ஆமா, ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க, ப்ரோ சருட்டோ வந்து பொருட்டோட பையனா ப்ரோ? பொருட்டோ 2 ப்ளூ வாட்டர்ஸ்க்கு அப்புறம் சருட்டோ தான் வருமா ப்ரோ? இதுல இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணாரு பாருங்க, அதை பார்த்தாங்க நான் மிரண்டுட்டேன். ப்ரோ பொருட்டோட பையன் சருட்டோக்கு வந்து உசுமாக்கி கிளானோட பவரும் இருக்கு, ஜோகனைஸ் இருக்கு, ஷரிங்கனும் இருக்கு ப்ரோ. அவன் தான் ப்ரோ இருக்கிறதுல பவர்ஃபுல் அப்படின்னு அந்த கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் முதல்ல பொருட்டோ அனிமே முழுசா முடியலப்பா, அதுக்குள்ள எப்படா சருட்டோக்கு போனீங்க? சருட்டோன்றது பெரும் லூசு பயலுங்களா, எத்தனை வாட்டரா சொல்றது? இவங்க கிட்ட பட்டாசு ஓரமா போய் விடுங்கடா, தூரமா போய் விடுங்க. நானு ஐயோ உங்களை இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பசங்க தான். இவங்க பட்டாசு வெடிக்கிறதால என்னால வாய்ஸ் ஓவர் கூட சரியா கொடுக்க முடியல. அப்படியும் கஷ்டப்பட்டு பட்டாசு வெடிக்காத கேப்ல உங்ககிட்ட வாய்ஸ் ஓவர் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு உழைப்புக்காகவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க பாப்போம். சரி ஓகே, சருட்டோன்றது வெறும் ஃபேன் மேட் தான், அது யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, அது அபிஷியலே கிடையாது. ஆனா ஒன்னு உருட்டுறாங்க பாருங்க, ஒன்னு உருட்டு நல்லா அண்டா உருட்டே உருட்டுறாங்க. ஜோகனு சரிங்கன்னு ஒரே ஆளுகிட்ட இருக்காம எப்படா அதெல்லாம் அங்க யோசிக்கிறீங்க? ககாஷிக்கும் பொருட்டோக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ், ஐயோ வாயில வரலையே, சிமிலாரிட்டிஸ் சரி ஓகே. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் டோஜுட்சு. ககாஷிக்கு ஷரிகன் கிடைச்சது, பொருட்டோக்கு வந்து ஜோகன் கிடைச்சது. அடுத்து 2 பேருக்குமே கண்ணுல தழும்பு வந்திருக்கு. அடுத்து ககாஷியோட அப்பா மட்டைய போட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ இது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்ப்பா. நடக்காது, ஒருவேளை நடந்துச்சுன்னா எல்லாம் கிஷிமோட்டோ தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே கோஜோவை கொண்டதால கோஜோ ஃபேன்ஸ் எல்லாம் செம காண்ட்ல இருக்காங்க. ஜேஜேக்கோட ரைட்டர் கிட்ட போயிட்டு கோஜோவை திரும்ப கொண்டு வாடான்னு கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்கானுங்க. கோஜோக்கே அப்படின்னா நருட்டோக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதை பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். கிஷிமோட்டோ அப்படி பண்றாருன்னா கிஷிமோட்டோ கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். நாம கொஞ்சம் பேசணுமே. நருட்டோ, எங்க கூட நீ வரணும். நீ ஒண்ணும் பண்ண மாட்டாரா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. சரியான சிங்குப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த எபிசோட நருட்டோக்கு இப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும். நான் ஒரிஜினல் வாய்ஸே போட்டுருவேன், ஆனா காப்பி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? பக்கத்துல வேற லவ் டுடே படத்துல இருக்கிற பாட்டு வேற ஓடுது, பாட்டியில அந்த மியூசிக், அதனாலதான் வாய்ஸ் மாத்திட்டேன். ஆனா அந்த கடைசியில ஏமா என்ன போட்டு சாகடிக்கிறான்னு கத்துமே. சாஸ்கே கண்ணுக்கு நருட்டோ இப்படி இருப்பானா? இது என்னடா அது பகல் கொடுமையா இருக்கு. காராவோட கண்ணுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுமா, சிக்கமாரு கண்ணுக்கு ஒரு முட்டாளமா தெரியுமா போல. அதான் ஒரு எபிசோட நருட்டோ வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன்டா முட்டாளு, அதுக்கு சிக்கமாரு யார பத்திர முட்டாளுங்கிற முட்டாளு. அவனுக்கு 2 பேரும் அப்படி பேசிக்கிறது செம்மையா இருக்கும். சாக்குரா கண்ணுக்கு இது என்னடா புதுசா இருக்கு, டம்மி பீஸா. ஹினாட்டாவோட கண்ணுக்கு நம்மால 6 பேக் வச்சுட்டு கெத்தா ஒரு சூப்பர் மேன் மாதிரி ஒரு பையனா இருக்கான் போல. சுனாடே கண்ணுக்கு நருட்டோ ஒரு குழந்தை பையன். ககாஷி கண்ணுக்கு நம்மால பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஷினோபி மாதிரி தெரியும் போல. ஆனா நம்மால உண்மையிலே சூப்பரான ஷினோபி தான். ஆனா பொருட்டோல தான் நருட்டோட லுக்க ரொம்ப கேவலமாக்கிட்டானுங்க. இந்த லுக்க வந்து பொருட்டோல இருக்கிற நருட்டோக்கு லுக்க வச்சா நல்லா இருக்கும், ஆனா தேவையில்லாம நருட்டோவை கேவலப்படுத்திட்டானுங்க பிக்காளி பயலுங்க. ஜெரையா கண்ணுக்கு நம்மால மினோட்டோ மாதிரி தெரிவாரு, ஒகாகே மாதிரியும் தெரிவாரு. கடைசியில நம்மால உண்மையிலே ஒகாகே ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜெரையா மட்டும் நருட்டோ ஒகாகே ஆனதை பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்குது. கடைசியில குஷினா கண்ணுக்கு நம்மால சின்ன பையன், குழந்தை பையன். ஒரு அம்மா எப்படி புள்ளைய பாப்பாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன, எனக்கு தான் எதுவும் கொடுத்து வைக்கல. சரி பரவாயில்ல விடுங்க. இது என்னடா அது பிசு பாட்டுல ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத. தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் என்னப்பா இது வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. பிசு பாட்டில குடிச்சு எப்பா என்ன ஆட்டம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, பிசு பாட்டில் குடிச்சாலே இன்னும் புதுசா ஒரு பீர் அடிச்ச மாதிரில ஓரா சேர சீனா போடுவானுங்க. அதை பார்க்கவே காண்டாகும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஐ எம் கம்ப்ளீட்லி டீசன்ட் பாய். ஆனா நான் பாதாம் பால் தான் அதிகமா குடிப்பேன். எனக்கு பாதாம் பால் தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷத்துக்குள்ள 6 பேக் வைக்கணும்னு பாக்குறேன். அதுக்காக இப்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கெட்ட பழக்கத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது, சுத்தமா வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா உடனே கூட இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிருங்க, ஓகேவா? அது கொஞ்சம் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. அதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குலாம் நம்ம இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் தேவையாப்பா? உடனே கமெண்ட்ல பூமர்னு போட
போட்டுறாதீங்க. உங்களையும் நான் ஒரு ஃபேமிலியா தான் பாக்குறேன். அதனால ஒரு அட்வைஸ்னு தேவையில்ல, ஒரு சகோதரனா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நம்ம ஃபேமிலி நல்லதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். மத்தபடி விடுறது விடாதது எல்லாம் உங்க இஷ்டம் தான். நருட்டோ டீம் 7 இருக்கிற சாஸ்கியாவை கிஸ் பண்ணிருக்கான், டீம் 7ல இருக்கிற சாக்குராவை கிஸ் பண்ணிருக்கான், இன்னும் மிச்சம் இருக்குது ககாஷி தான். நருட்டோ எங்க அவரை கிஸ் பண்ணிடலாம், அங்க விட்டு இங்க விட்டு கடைசியில தலைவங்கிட்டே வரியாடா. அட பாவீங்களா, இது இட்டாச்சிக்கு வந்து கொடுமையா இல்லடா இருக்கு. நல்ல சீனாச்சிப்பா இது. ஏய் எங்கடா போறாரு சாஸ்கியோட தலையில தட்டாம? ஐயோ, அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு இட்டாச்சியை வச்சு அங்க தொட வச்சிட்டாங்கடா. யாரையோ வச்சு பண்ணா கூட ஓகேடா, ஏன்டா இட்டாச்சியை வச்சு ஏன்டா பண்ணீங்க? பரவாயில்ல, சாகும் போது ஈனோட பாலை தொட்டு குஜாலா தாப்பா செத்துருக்காரு. சரி ஓகே, இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சது. மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போயிட்டு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டிட்டு எனக்கு ரீல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விடுங்க. அதை வார மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ல போட்டு தெரிக்க விடுறோம். சரி ஓகே, பாய் பாய்.